ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் கிராஃப்ட் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளாய் எஸ்எம்பிக்கு என்ன ஆச்சுன்றதை பற்றியும், நான் இத்தனை நாளாக ஏன் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ போடலன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லா பேத்துக்கிட்டையும் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இந்த வீடியோ இந்த சேனலில் போட ஆரம்பித்து கிளாய் எஸ்எம்பியில் விளையாட ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். அண்ட் அதே மாதிரி ஒரு சாரியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அதை நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். அதுக்கு கொஞ்சம் பழைய பாஸ்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. அதையும் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். ஸோ நல்லா போய்கிட்டு இருந்த சர்வர் எப்படி நாசமாக போச்சு அப்படின்ற கதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ நல்ல கண்டென்ட்டான அடுத்தடுத்து யோசித்து வச்சு அதை நாங்கள் ரெக்கார்டும் பண்ணி வச்சுருந்தோம். பட் இதில் தான் இடையில வந்து டிஸ்கார்ட் சர்வரோட பிரச்சனை. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஹோஸ்டிங் வந்து ஒரு மட்டமான ஒரு ஹோஸ்ட்டாக இருந்துச்சு போல். அது என்ன விஷயம் நான் சொல்ல விரும்பலை. பட் அந்த ஹோஸ்ட்டில் வந்து எங்களோட சர்வரோட மொத்த ஃபைலும் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சிங்கிள் பேக்கப் கூட இல்லாமல் எங்கள் சர்வர் மொத்தமாக போயிடுச்சு. ஸோ இதனால் நான் எங்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி தான் போயிட்டோம். நான் கஷ்டப்பட்டு எல்லோரும் பில்டு பண்ணியிருந்தாங்க. கஷ்டப்பட்டு நிறைய பேர் அதை வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் அப்லோடும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி சர்வர் வந்து திடீர்னு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பேத்துக்குமே ஒரு ஷாக்கு. அண்டு அதே நேரத்தில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த எல்லா வீடியோவும் நான் போஸ்ட்டும் போட்டேன். ஸோ என்னால் அடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வீடியோ இல்லை, சர்வரும் இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நான் விளாண்ட அந்த சர்வருக்கு ஆன நிலமை. என்னன்னா, ஹோஸ்ட்டு மொத்தமாக போச்சு. அது ஏதோ சாஃப்ட்வேர் விக்கெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னாங்க. மறந்துட்டேன். பட் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததுனால மறந்துட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னா, சர்வரோட ஃபைல்ஸ் மொத்தமாக டெலீட் ஆயிடுச்சு. எங்களோட சர்வரும் இல்லை, அவங்க வச்சுருந்த மொத்த சர்வருமே மொத்தமாக போயிடுச்சு. ஸோ ஒரு சிங்கிள் பேக்கப் கூட இல்லை. ஸோ அதான் இப்போ பிரச்சனை. ஸோ அவ்வளோதான், விளையாண்டுட்டு இருந்த சர்வரை போச்சு. வீடியோ எல்லாமே போட்டு அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் திடீர்னு இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, போனது போகட்டும் ஆனது ஆகட்டும் சொல்லிட்டு புதுசாக ஒரு சர்வர் க்ரியேட் பண்ண போனாங்க. ஸோ அந்த சர்வர் வந்து எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. பட்டு அந்த சர்வரை நாங்கள் விளாண்டோம். அந்த சர்வரோட ஒரு சில வீடியோஸும் நான் எடுத்தேன். வீடியோஸ் மீன்ஸ் நான் எல்லாத்தையுமே எடுத்தேன் ஆரம்பத்துலேருந்தே. பட் நான் அதை அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன். பிகாஸ் ஆஃப் நிறைய என்னோடய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து, இப்போ இந்த மாதிரி சீரீஸாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீச் வந்து அவ்வளோக்கா கிடைக்காது. ஸோ லென்த் வீடியோவாக போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு எபிசோடாக 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு போடாமல் ஒரு லென்த் வீடியோவாக போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்கே. ஸோ என்னோடய இன்ஸ்பிரேஷனான என் தலைவன் யார்? அப்படி உன் தலைவன் தானே கேட்க போகிறீங்க? வேறு யார்? இவர் தான். ஹலோ, வெல்கம் டு தமிழ் கேமிங். ஸோ வேறு யாரும் இல்லை, அது தமிழ் கேமிங் ப்ரோ தான். ஸோ இவரை இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் நான் மைன்கிராஃப்ட் விளையாட ஆரம்பித்து வீடியோ போடலான்ட்டு நான் ஆரம்பித்தேன். ஸோ அவரே மாதிரியே சொல்லி லாங் வீடியோ போடலான்னு சொல்லி நான் கிளிப்ஸாக எடுத்து வச்சேன். ஸோ அப்படி எடுத்து வச்ச கிளிப்ஸில் வந்து நிறைய கிளிப்ஸ் இருந்துச்சு, ஃபோட்டோ வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அண்டு அதே சமயம் பார்த்து நாங்கள் கரெக்டாக எண்டுக்கு போகிற அந்த டைமும் வந்துச்சு. ஸோ எண்டுக்கு போகிற வீடியோவோடு சேர்த்து ஒரு லாங் வீடியோவாக ஒரு 1.25 மணி நேரம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ அப்போ தான் இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, எண்டோட சம்பவம் அது உருப்படியாக நடக்கலை. எண்டு வந்து எல்லா பிளேயர்ஸும் ஒன்றா தான் போய் அடிக்க வரான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு பிளான் அப்போ நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டைமும் சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்து எல்லாருமே மைன்கிராஃப்ட்டுக்குள்ளே வந்தோம். அண்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில பிளேயர்ஸ் எங்களுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டாங்க, எண்டுக்கு போயிட்டாங்க. ஸோ எண்டுக்கு போயிருந்தால் கூட பரவாயில்ல, அதாவது எண்டுக்கு போய் அங்கே இருந்த எண்டர் ட்ராகன் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, எண்டர் ட்ராகனை அடிக்கலை. ஸோ இன்னொரு ஒரு டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் எங்கள் ஷாப் வச்சுருந்தோம் கிளாய் எஸ்எம்பியில். ஸோ எண்டர் ட்ராகனோட எக்கை யார் கடைசி வரைக்கும் ஹோல்டு பண்ணி வைக்கிறா, அதாவது எண்டர் ட்ராகனை பீட் பண்ணிவிட்டு அவனோட எண்டர் ட்ராகனோட எக்கை யார் கடைசி வரைக்கும் ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த ஒரு சர்வரில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்காண்டி நாங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டோம். நான் போஷன் கீஷனு ஏரோ எல்லாமே ரெடியாக வச்சுருந்தோம். ஸோ என்ன அப்படின்னா, எண்டில் பிவிபி வச்சுருந்தாங்க. நான் ஆல்ரெடி வந்தோட்டையுமே பார்த்தேன், நிறைய பேர் எண்டுக்குள்ளே போயிட்டாங்க. எண்டு கேம் அப்படின்னு சொல்லி அச்சீவ்மெண்ட்லாம் வந்துச்சு. என்ன ப்ரோ எல்லோரும் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்க அப்படின்னாங்க. படான்னு பார்த்தா நான் டிபியை கொடுத்தேன், டிபி பண்ணாங்க. டிபி பண்ண வரையுமே நான் ஃபோன்பே தானே, எனக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிடுச்சு. லோட் ஆகிட்டு அந்த நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தானே வரும் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் ஆனாலுமே.
அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னை சத்தம் பண்ணிட்டாங்க. நெதரைட் ஆர்மரு எல்லாமே மொத்தமாக போயிடுச்சாங்க உள்ளேயே. ஸோ எல்லாரோடுமே போயிடுச்சு. சரி அடிச்சிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா யாரையுமே அங்கிட்டு வரவில்லை. எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வா ப்ரோ அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு அடிச்சிட்டாங்க. ஸோ எண்டர் ட்ராகனை வந்து அவங்க பீட் பண்ணாங்களான்றது எனக்கு தெரியல. பீட் பண்ணிட்டாங்க கடைசியில். பட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அந்த சர்வரில் விளையாண்ட எல்லாத்துக்கும் அந்த கடைசி நேரம் வந்து பிசி பிளேயர், அதாவது பிவிபி, ஒரு பிசி பிளேயர் ஒரு பெட்ராக் பிளேயர் அடிக்கிறது வந்து நாட் ஃபேர்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா பிசிக்குள்ளே அந்த இதுவும் பெட்ராக்கில் விளையாடுற அந்த டச்சில் விளையாடுறதும் டக்குன்னு அந்த கண்ட்ரோல்ஸ் வராது. ஸோ அப்படின்றப்ப அவங்க என்னை அடிச்சிட்டாங்க. இது வந்து நான் ஒன்றும் அவ்வளோ குறையாக சொல்ல. அவங்க சொன்னது வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய் எண்டர் ட்ராகனை பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஸோ என்னோடய ஆசையை அங்கனக்குள்ளேயே குழி தோண்டி பதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்து வீடியோவுக்கு எப்போயுமே தேவை. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல எண்டு வீடியோவுக்கு தேவை. ஸோ அந்த நல்ல எண்டு எங்களுக்கு எண்டில் நல்லபடியான ஒரு எண்டு கிடைக்கல. ஸோ அதனால் ஒரு டிசப்பாயின்மெண்ட். இன்னொரு விஷயம் வந்து அந்த சர்வரோட இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதாவது சர்வரை நடத்திக்கிட்டு இருந்த அந்த அட்மின்ஸ்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதனால் சர்வர் பார்த்திங்கன்னா முழுமையாக அடையலை. எனக்கு வந்து என்ன பண்ணுறது, இந்த சர்வர் இதுக்கப்புறம் போடலாமா வேணாமான்ற ஒரு யோசனையில் நான் வீடியோ வச்சுட்டே இருந்தேன். அண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை எனக்கு ஒரு வீடியோ. அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி அந்த வீடியோஸில் வந்து நிறைய இது பக்கு வேறு இருந்துச்சு வீடியோஸில். ஸோ அதனால் நான் வந்து அந்த வீடியோவே போட வேணாம்னு சொல்லி நான் முடிவே பண்ணிட்டேன். ஸோ வீடியோஸ் டெலிட் பண்ணாலும் ஒரு சில நான் ஃபோட்டோஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்போம்ல ஒன்னே. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது, அதை ஆட் பண்ணுறேன், அதை அப்படியே பாருங்கள். ஸோ என்ன தான் இந்த மாதிரி இந்த சர்வரில் நிறைய நினைவுகள், நிறைய ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி எங்களுக்கு கிடச்சாங்க. ஸோ நிறைய பேர் எங்களுக்கு நல்ல விதமாக ஹெல்ப்பும் பண்ணாங்க. ஸோ நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட்டு எண்டிங் வந்து எங்களுக்கு சரியாக அமையலை. எங்களுக்கு வந்து அந்த சர்வரில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அட்மின்ஸோட ஆக்கம் வந்து அதிகமாகிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் சர்வரே இப்படி தான் போகுமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் சர்வரில் வந்து ஆக்டிவ் வந்து கம்மியாயிருச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு விளாட்ற அந்த மைண்ட் செட்டே போயிடுச்சு. பட் நான் வீடியோலாம் எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய கிளிப்ஸை ஒரு 5-6 வீடியோ வந்து மொத்தமாக எடுத்துட்டேன். அதை வந்து எடிட் பண்ணி போட்டாலும் எவ்வளோ ட்ரிம் பண்ணுற அளவுக்கு ட்ரிம் பண்ணி நல்ல ஒரு வெறும் கண்டென்ட் மட்டுமே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் போட்டிருந்தாலே 1.5 மணி நேரம் வந்துருக்கும் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து நான் போடலான்னு தான் நினச்சேன். பட் கடைசியில் எனக்கு அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நாங்கள் வந்து அந்த வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி அந்த சர்வர்ஸில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் பேசினோம். அது கொஞ்சம் வந்து சில்லி ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு விளையாண்ட சர்வர் வந்து இதை விட பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த சர்வரில் வந்து எனக்கு ஹாப்பினஸ்ஸு மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு பீஸ்னஸ், அந்த விளையாடுற அந்த மைண்ட் செட்டு, அந்த இதெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு சர்வர் விட 2வது சர்வர் வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. புதுசாக சர்வர்ஸ் ஆரம்பிக்கிறோமே அப்படி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். பட் அந்த செகண்ட் சர்வர் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாகவே முடிஞ்சு போச்சு. அதோட எண்டு மட்டும் கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னு நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருந்தேன். அடித்து சொல்கிறேன், அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டிக்கு வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கப்போ தான் கரெக்டாக என்னோடய ரிசல்ட் டேட்டு வந்துச்சு அன்றைக்கி. ஸோ என்னோடய பர்சனலில் வந்து கேம் சைட்லேயே நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டேன். ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சரில் நான் மாட்டிக்கிட்டேன். அதாவது கேமிங்கே அந்த பாதையிலையும் கொண்டு போகணும், ஸ்டடீஸும் ஒரு பாதையில் கொண்டு போகணும். ஸோ ஒரு டபுள் 2 வேலையுமே நம்ம ஒரே நேரத்தில் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த சர்வரில் வந்து 2வது சர்வரில் வந்து நான் வந்து அவ்வளோக்கா நான் ப்ராக்ரஸே பண்ணியிருக்க மாட்டேன். அதாவது ஒரு வீடு கட்டியிருப்பேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மைனிங் அந்த ரிசோர்ஸ் எடுத்திருப்பேன். ஆனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம்ஸு, இந்த கொஞ்சம் பெரிய பில்ட்ஸு அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே கட்டலை. அதுக்கப்புறம் வந்து நான் சர்வர் விளையாடுறது கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் நான் ஓகேவாகிட்டேன், கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த எண்டு மேட்ரு நடந்தது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் அடி வாங்கினதுனால கேமிங்லேருந்து லைட்டாக ஒதுங்கிட்டேன். அண்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சோம்பேறித்தனம். இதுக்கப்புறம் என்ன போச்சு, ஃபஸ்ட்டு விளையாண்ட சர்வர் அது பாதியிலே போயிடுச்சு, 2வது விளையாண்ட சர்வர் சுத்தமாக போச்சு.
இதுக்கப்புறம் என்ன வீடியோ போட்டு இதுக்கப்புறம் என்ன விளையாண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பேறித்தனத்தில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மைன்கிராஃப்டே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் உண்மை. ஸோ என்ன ப்ரோ இதுக்கப்புறம் எப்படி சொல்லிட்டேன் சர்வர் போச்சு அவ்வளோதான், இதுக்கப்புறம் வீடியோவை போட மாட்டீங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பிளான்ஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் சரியான சம்பவம் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு யூடியூப் கம்யூனிட்டி சர்வர் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதாவது இப்போ யூடியூப்பில் மைன்கிராஃப்ட் கம்யூனிட்டியில் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இருப்பாங்கள்ல என்னைய மாதிரி. ஸோ அந்த மாதிரி யூடியூபர்ஸ் கூட ஒரு ஃபன், அதாவது ஒரு சர்வர் ஆரம்பித்து அதில் ஒரு கண்டென்ட் எடுத்து அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் நீங்கள் ரத்த பூமி, இந்த தமிழ் கிராஃப்டை, ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்வர்ஸ் மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு ஆசை இருக்குது. பட் அதுக்கு வந்து சின்ன சின்ன யூடியூப் கம்யூனிட்டிஸ் வந்து கொஞ்சம் ஒத்து போனாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இதர் ஹோஸ்டிங்கில் கூட ஒரு சர்வர் கூட வாங்கி நாங்கள் வந்து மேபி கண்டிப்பாக அந்த வீடியோஸ் போடுவோம். சீக்கிரமாகவே அந்த படி ஒரு பிளான் கண்டிப்பாக இருக்குது. பட் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒத்துழைப்பு வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் தான் அந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும். பட் அது இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக வரும்னு எதிர்பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வருமானது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் எக்ஸாம்ஸ், நியர்பை எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ நான் வந்து பாஸ்ட்டில் வச்ச கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் முடிச்சுட்டு தான் மைன்கிராஃப்ட் ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட இந்த வீடியோ எடுக்கும்போது கூட லைட்டாக ஒரு கில்ட்னஸ் இருந்துச்சு. சார் எக்ஸாமில் இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டாக ஒரு கில்ட்னஸ் இருக்க தான் செய்யுது இன்னமும். பட் நான் ஸ்டடீஸில் கொஞ்சம் லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டேன்ட்டு கேமிங் பண்ணிட்டுருக்கேன். பட் இன்னும் நான் கேமிங்கை வந்து நான் குவிட் பண்ணல. அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிவிபிஸ், ஒரு சில எஸ்எம்பிஸ், இந்த போக்கிமான்ஸு, பிக்சல் மான்ஸ், இந்த மாதிரியான மாட்ஸ்லாம் கூட நான் இப்போ விளாண்டுக்கிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு அந்த வீடியோ எடுத்து போடணும், ஸோ அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மைண்ட் செட் வரல எனக்கு இன்னும். ஸோ அதுக்கான மைண்ட் செட்டு வரணும் அப்படின்னா நாங்கள் எக்ஸாமில் கொஞ்சம் பாஸ் ஆகி கொஞ்சம் கிரேட் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். பட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே நான் சொன்ன அந்த புது ஃப்யூச்சர் பிளான்ஸ் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ பாஸ்ட்டாக நடந்தது பாஸ்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ அந்த சர்வரில் எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் கெயின் ஆச்சு. மைன்கிராஃப்டில் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஸோ சோஷியல்ஸ், அந்த மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கேமிங்கில் தான் நான் இருக்க போகிறேன் இதுக்கப்புறம். ஸோ பட் அந்த எக்ஸாம்ஸ் நேரத்தில் வந்து நான் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த சின்ன சின்ன பிரேக்ஸ் அடிக்கடி எடுத்தேன். பட் இதுக்கப்புறம் வீடியோஸ்க்கு ஒரு சில வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா அதுக்கான ஒரு சில பிளான்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் பெரிய 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 தேங்க்ஸ் உங்கள் எல்லா பேத்துக்குமே. ஏன்னா இந்த நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய சப்போர்ட்லாம் என்ன பண்ணலையோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நல்ல கண்டென்ட் கொடுத்த ஒரு சில யூடியூபர்ஸ் கூட என்னோடய வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணாங்க, ப்ரோ உனக்கு வந்து நல்ல வியூஸ் போகுது ப்ரோ, எனக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க. பட் அந்த ரெஸ்பெக்டை வந்து நான் உங்கள்கிட்ட இருந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல கைஸ். ஸோ அந்த அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ அந்த அன்புக்கு நான் இனிமேல் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ டப்பிங்னே வருது. ஸோ வாய்ஸ் கொடுக்குறனால கொஞ்சம் வந்து எனக்கே தெரியுது. பட் மேபி ஃப்யூச்சரில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் அண்டு வீடியோ குவாலிட்டிஸ், ஸோ வீடியோ எடிட்டிங்ஸ், ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்க்கெலாம் கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு நல்ல ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இது வந்து ப்ராமிஸ். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு எனக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸும் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ இதோடு நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு லைக்கும், ஸோ கண்டிப்பாக நான் கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கம்பேக்ன்ற ஒரு கமெண்ட்டை மட்டும் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. ஸோ நான் உங்களை அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோஸில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா பாய்.